ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் மீன்ஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து பிபிஎல் லைட் வந்து அதில் வந்து இன்சிடென்ட் ஆகும்போது நமக்கு வந்து என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். ஸோ இது வந்து கிளாக்வைஸ் ரொட்டேஷனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும், டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி விச் மீன்ஸ் பாசிட்டிவ் சைன். இதுவே ஆன்டி கிளாக்வைஸாக இருந்துச்சு அப்படின்னா லீவோ ரொட்டேட்டரி நெகட்டிவ் சைன் வந்து வரும். இப்போ பிபிஎல் அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிளேன் போலரைஸ்ட் லைட். இப்போ நம்ம ஒரிஜினல் மாலிகுல் நம்ம எடுத்துப்போம். இப்போ ஒரு லைட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த லைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா செவரல் வேவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மிக்ஸ் ஆகி நமக்கு வரும். ஸோ இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் போகும், இது வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேரெக்ஷனில் இருக்கிற வேவ்ஸ் வந்து என்ன இருக்கும், இந்த ஒயிட் லைட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே ஒரு நைக்கல் ப்ரிசம் சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டல் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து இன்சிடென்ட் ஆகும்போது நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மிக்ஸ் ஆன வேவ்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் வேவ்ஸாக நமக்கு பிரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற இண்டிவிஜுவல் வேவ்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை தான் பிளெயின் போலரைஸ்ட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து என்னது, பிளெயின் போலரைஸ்ட் லைட். இந்த பிளெயின் போலரைஸ்ட் லைட் போய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து நான் ஒரு கைரல் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகி வெளியில் வரும்போது அதோட ஆக்சஸ் கம்ப்ளீட்டாக வந்து என்ன ஆகிடும், மாறிடும். இப்போ இதுக்கு முன்னாடி டெஸ்ட் டியூப்பில் படுறதுக்கு முன்னாடி இந்த பிபிஎல் லைட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னா ஸோ அதில் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகி வெளியில் எமிட் ஆகுது இல்லையா, ஸோ இதோட ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேருந்து ஒய் ஆக்சிஸாக மாறும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ்லேருந்து ஒய்யாக மாறுது அப்படின்னா ஸோ இந்த டைரெக்ஷன், ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் த கிளாக்வைஸ் டைரெக்ஷன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த ஆப்டிக்கல் ஐசோமெர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிரர் இமேஜஸை வச்சு நம்ம வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ மிரர் இமேஜை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு சேமாக செட் ஆகுது. இப்போ வந்து கேபிட்டல் ஏ இதை நான் மிரர் இமேஜ் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ அதே கேபிட்டல் ஏ தான் எனக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இதை நான் எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த மிரர் இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இதை அப்படியே நான் ஒரிஜினல் மாலிகுலோட நான் செட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஈஸியாக பொருந்தும், ஈஸியாக செட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற காம்பவுண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பர் இம்போசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மிரர் இமேஜஸ் வந்து ஒரிஜினல் மாலிகுலோட செட் ஆகுது அப்படின்னா சூப்பர் இம்போசிபிள் விச் மீன்ஸ் தட் இட் இஸ் ஏகைரல். இப்போ இது வந்து பி மாலிகுல் இருக்குது. ஓகே, அந்த பிங்கிற மாலிகுலை நான் வந்து என்ன பண்ணுறேன், மிரர் இமேஜ் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ மிரர் இமேஜ் எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ கிடைச்ச இந்த மிரர் இமேஜை ஒரிஜினல் மாலிகுலோட நான் செட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு செட் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செட் ஆகாமல் இருக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் சூப்பர் இம்போசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கெல்லாம் எனக்கு நான் சூப்பர் இம்போசிபிள் கிடைக்குதோ ஸோ அது எல்லாமே வந்து என்னது, கைரல். அப்போ வந்து சூப்பர் இம்போசிபிள் ஆனிச்சு அப்படின்னா ஸோ அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அது பேர் ஏகைரல். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஆப்டிக்கல் ஐசோமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ் ஆர் ஆப்டிக்கல் ஐசோமரிசம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்து தான் இப்போ கிளாக்வைஸில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் டெக்ஸ்ட்ரோ, ஆன்டி கிளாக்வைஸில் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் லீவோ ரொட்டேட்டரி அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு மாலிகுல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாலிகுலோட மிரர் இமேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கிடைச்ச மிரர் இமேஜை இப்போ நான் ஒரிஜினல் மாலிகுலோட நான் செட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னது, செட் ஆகலை. ஓகேவா? ஸோ இந்தமாரி செட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் என்னது, சூப்பர் இம்போசிபிள். ஓகே, சூப்பர் இம்போசிபிள், நான் சூப்பர் இம்போசிபிளா, இட்ஸ் கால் அப்பான் நான் சூப்பர் இம்போசிபிள். செட் ஆனிச்சுன்னா தான் அது பேர் என்னது, சூப்பர் இம்போசிபிள். ஸோ இப்போ இந்த மிரர் இமேஜ் இந்த இடத்துல வைக்கும்போது எனக்கு செட் ஆகலை. ஓகேவா? குரோமியம் எனக்கு செட் ஆகுது, ஆனால் இந்த இடத்துல இருக்கிற ஆக்சலேட் லிகாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது, வேறு பொசிஷனில் நமக்கு இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனக்கு இருக்கணும், ஆனால் இந்த இடத்துல எனக்கு என்னவாக இருக்குன்னா ஆப்போசிட் சைடில் நமக்கு வந்துருக்கு. ஸோ இப்போ நான் இதை எடுத்துகிட்டு இந்த ஒரிஜினல் மாலிகுலை நான் அப்படியே இதை நான் எடுத்துகிட்டு ஒரிஜினல் மாலிகுலை செட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து செட் ஆகலை. அப்போ இதை வந்து என்னது, நான் சூப்பர் இம்போசிபிள், தேர்ஃபோர் இட் இஸ் அ கைரல். ஸோ அப்போ இது வந்து என்னவாக இருக்கும், ஆப்டிக்கல் ஐசோமெரிசமாக இருக்கும். ஸோ இதில் நான் டெக்ஸ்ட்ரோ லீவோ ரொட்டேட்டர் எப்படி போகிறது அப்படின்னா வெரி சிம்பிள். இந்த இடத்துல நீங்கள் டெக்ஸ்ட்ரோ போட்டிங்கன்னா இது லீவோ, ஒருவேளை இந்த இடத்துல லீவோ போட்டிங்கன்னா இது வந்து என்னது, டெக்ஸ்ட்ரோ. தட்ஸ் ஆல். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். ஸோ இந்த கொஷினில் ஒரு கைரல் காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து எந்த ஐசோமர் வந்து ஆப்டிக்கல் ஐசோமர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான ஸ்ட்ரக்சர் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ குரோமியத்தை வந்து சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட் இருக்குது, டைடென்டேட் லிகாண்ட் 2 இருக்குது, மோனோடென்டேட் லிகாண்ட் குளோரின் அதுவும் 2 இருக்குது. ஸோ வந்து நமக்கு கோஆர்டினேஷன் நம்பர் வந்து மொத்தம் எத்தனை வரும்னா 6 வரும். சரியா? ஸோ ஏன்னா ஆக்சிலேட் வந்து பார்த்திங்கன்னா என்னது, டைடென்டேட். அப்போ ஒரு டைடென்டேட் லிகாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கோஆர்டினேஷன் நம்பர் வரும் இல்லையா, ஆனால் இந்த இடத்துல 2 இருக்குது. ஸோ அப்போ 2 × 2 வந்து எவ்வளோ வரும், 4 அப்படின்னு வரும். குளோரின் வந்து 2 இருக்குது. ஸோ 4 + 2 வந்து நமக்கு 6 வரும். ஸோ ஹியர் ஐம் ட்ராயிங் த ஸ்ட்ரக்சர் நவ். ஆக்சலேட் வந்து பார்த்திங்கன்னா 2 கெமிக்கல் பாண்டுக்கு நடுவில் ட்ரா பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்.
ஸோ இது போட்டாச்சு. அடுத்த ஆக்சிலேட்டு இதுமாரி அடுத்த 2 கெமிக்கல் பாண்ட் நடுவில் இந்தமாரி போட்டுருக்கணும். ஸோ ரிமைனிங் வந்து என்ன இருக்குன்னா குளோரின் இருக்குது. சரியா? தட்ஸ் ஆல். ஸோ இப்போ இதோட மிரர் இமேஜஸ் வந்து நம்ம போடலாம். இதோட மிரர் இமேஜஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஆப்வியஸ்லி இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதோட ஆப்போசிட் சைடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நிமிஷம், இந்த மாதிரி இருக்கும். ஹியர் ஐ எம் சப்போஸ் டு ரைட் த மிரர். ஸோ இந்த இடத்துல மிரர் இருக்குது. குரோமியம் இந்த இடத்துல இருக்கும். இப்போ ஆக்சிலேட் ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஆக்சிலேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு இருக்கும். ஓகேங்களா? ஆக்சிலேட் இப்படி இருக்கும். ஸோ மேலே இருக்கிற குளோரின் மேலேயே இருக்கும். குளோரின் இந்த இடத்துல இருக்கும். அடுத்த குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ அனதர் வந்து என்ன இருக்குது, இன்னொரு ஆக்சிலேட். ஸோ மிரர் இமேஜஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மிரர் இமேஜஸ் எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் செட் பண்ணி பார்க்குறேன். செட் ஆகலை. அப்போ இது வந்து என்னது, ஸோ நான் சூப்பர் இம்பாசிபிள். திஸ் இஸ் த நான் சூப்பர் இம்பாசிபிள்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் அ கைரல். அப்போ இந்த இடத்துல நான் டெக்ஸ்டோ போட்டேன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், லீவோ போடணும். ஒருவேளை இந்த இடத்துல லீவோ போட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகணும், டெக்ஸ்டோ போடணும். ஏதோ நீங்கள் ஒன்று போடுங்க, ரெண்டுத்தையும் நீங்கள் போட வேணாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு காம்பவுண்டு நான் டெக்ஸ்டோ கிளாக் வைஸ் ரொட்டேஷன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ இதோட மிரர் இமேஜஸ் வந்து என்னென்னு வரும், மைனஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு வரும். ஸோ அப்போ இந்த ஐசோமர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா chlorine adjacent to each others, oxalate adjacent to each others இருக்குது. ஸோ அப்போ இது வந்து என்னது, சிஸ் ஐசோமர் தான் நமக்கு வந்து என்ன ஆகும், நான் சூப்பர் இம்பாசிபிள் ஆப்டிக்கல் ஐசோமர் கொடுக்கும். இப்போ இதில் நீங்கள் ட்ரான்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் கொடுக்காது. அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஹியர் ரைட்டிங் த குரோமியம். இதில் chlorine opposite to each others and oxalate also opposite to each others. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மிரர் இமேஜ் இந்த இடத்துல நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இதுக்கு மிரர் இமேஜ் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், ஸோ குளோரின் வந்து பார்த்திங்கன்னா டாப் அண்ட் பாட்டமில் இருக்குது. ஸோ அதே தான் நமக்கு இந்த இடத்துல வரும். ஆக்சிலேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ஆக்சிலேட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆக்சிலேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மிரரில் இந்த இடத்துல தெரியும். ஸோ இந்த சைடில் இருக்கிற ஆக்சிலேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கிடைச்ச மிரர் இமேஜஸை நான் அப்படியே இதில் போய் வச்சு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், செட் ஆகுது. ஸோ அப்போ செட் ஆனிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், செட் ஆகுது அப்படின்னா சூப்பர் இம்பாசிபிள். அப்போ சூப்பர் இம்பாசிபிள் வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் அ ஏகைரல் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏகைரல்னா. ஸோ அப்போ வந்து சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜஸ் ட்ரான்ஸ் ஐசோமரில் இருக்கிற மிரர் இமேஜை வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் இம்பாசிபிள். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்னது, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் தான் கொடுக்காது. ஸோ இதில் இருக்கிற சிஸ் ஐசோமர் தான் என்னாகும், ஆப்டிக்கல் ஐசோமர் கொடுக்குங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். இந்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னதான், இப்போ ப்ரைமரி வேலன்சியில் வந்து ஒரு வேளை ப்ரோமின் இருக்கும். ஸோ அதுக்கு அட்ஜசன்ட் பொசிஷனில் செகண்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஈஸியாக வந்து என்ன ஆகும், இன்டர்சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி பார்த்திங்கனாலே அது வந்து என்னது, அயனைசேஷன் ஐசோமரிசம். ஸோ இதுக்கு வந்து என்ன ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோமின் வந்து ப்ரைமரி வேலன்சியாக இருந்துச்சு அப்படின்னா we need to add that சில்வர் நைட்ரேட். அப்போ சில்வர் நைட்ரேட் வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா Ag +ஆகவும் NO3- ஆகவும் நம்ம பிரிக்கலாம். ஸோ அப்போ வந்து என்ன ப்ரெசிபிடேட் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்னா, இந்த இடத்துல இருக்கிற Ag+, Br- போய் என்ன பண்ணுவாங்க, கம்பைன் ஆகி எல்லோ கலர் ப்ரெசிபிடேட் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஒருவேளை இந்த இடத்துல ப்ரைமரி வேலன்சி சல்ஃபேட்டாக இருக்குது அப்படின்னா இந்த சல்ஃபேட் தான் பாண்ட் வந்து பிரேக் ஆகும். ஸோ அப்போ இது கூட நம்ம பேரியம் குளோரைடு ஆட் பண்ணும்போது நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேரியம் குளோரைடு வந்து எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா பேரியம் 2+ ஆகும், 2 ஸ்டாக்கியோமெட்ரி ஆஃப் Cl- ஆகும் நம்ம பிரிக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்க பேரியம் 2+ம் அண்ட் சல்ஃபேட்டும் கம்பைன் ஆகி நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒயிட் கலர் ப்ரெசிபிடேட் நமக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இது வந்து ஒன் ஆஃப் த ஷார்ட்கட். இதுவே சால்வேட் ஆர் ஹைட்ரேட் ஐசோமரிசம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லிகான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மாலிகுலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது என்னது, சால்வேட் ஐசோமரிசம். கோஆர்டினேஷன் ஐசோமரிசம் அப்படின்னா லிகாண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும் எந்த கண்டிஷனில், பைமெட்டாலிக் காம்பவுண்ட் வந்துச்சு அப்படின்னா. பைமெட்டாலிக் காம்பவுண்ட் அப்படின்னா இந்த மாதிரி கோஆர்டினேஷன் என்டிட்டி வந்து ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது பேர் கம்பைன் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அது பேர் கோஆர்டினேஷன் ஐசோமரிசம். லிங்கேஜ் ஐசோமரிசம் வந்து எப்படி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா வெரி சிம்பிள். எங்கெல்லாம் ஆம்பிடென்டட் லிகாண்ட் வந்து நீங்கள் பார்க்குறீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைனடு, நைட்ரோவாக இருக்கட்டும் ஆர் தயோசைனடாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னது
ஆம்பிடெண்டட் லிகான் தான். இந்த ஆம்பிடெண்டட் லிகான்லாம் வந்து கோஆர்டினேஷன் என்டிட்டியில் வந்து ஒன் ஆஃப் த லிகாண்டாக வந்துச்சு அப்படின்னா ஸோ அது எல்லாமே வந்து என்னது லிங்கேஜ் ஐசோமெரிசம் டைப்குள்ளார நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டெக்ஸ் கொஷின் இது. ஸோ கிவ் எவிடன்ஸ் தட் இந்த காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த காம்பவுண்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இதுக்கான ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க. அயனைசேஷன் ஐசோமெரிசமாங்கிறத அதுக்கான ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக அயனைசேஷன் ஐசோமெரிசம் தான். ஏன்னா இந்த இடத்துல குளோரின் அண்ட் சல்ஃபேட் வந்து என்ன இருக்குது இந்த இடத்துல மாறி மாறி வந்திருக்கு. அப்போ இது கண்டிப்பாக அயனைசேஷன் தான். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க? ப்ரூஃப் கேட்குறாங்க. இப்போ நான் ஆல்ரெடி நான் சொன்னதான். இப்போ நம்ம இதில் வந்து எந்த பாண்ட் வந்து ஈஸியாக பிரேக் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளில இருக்கிற இந்த சல்ஃபேட்டை நம்ம பிரேக் பண்ண முடியும். ஸோ இது இப்போ சல்ஃபேட்டை வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஹியர் ஐ நீட் டு ஆட் த பேரியம் குளோரைட். இப்போ பேரியம் குளோரைட் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். ஸோ இப்போ பேரியம் சல்ஃபேட் இந்த இடத்துல பேரியம் சல்ஃபேட். ஓகே, சல்ஃபேட் வெளில வந்துச்சு அப்படின்னா பேரியம் குளோரைட் நம்ம ஆட் பண்ணும்போது பேரியம் சல்ஃபேட் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிங்கன்னா பேரியம் சல்ஃபேட் இந்த இடத்துல நமக்கு ஒயிட் கலர் ப்ரெசிபிடேட் நமக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ஈக்குவேஷன் அந்த இடத்துல எழுதணும். ஸோ இந்த நெக்ஸ்ட் இருக்கிற ஐசோமர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகும். ஸோ குளோரின் வந்து வெளில போகும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல சில்வர் நைட்ரேட் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன். இப்போ சில்வர் நைட்ரேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சில்வர் குளோரைட் இந்த இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் வெயிட்டிங் ஃபார் த அப்கமிங் வீடியோஸ்.